Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு பிகாம் ஜென்ரல் பிஸ்னஸ் மேக்ஸ் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் யூனிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மோடி மெத்தடை ஃபர்ஸ்ட் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்டிமாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ 5 + 8 + 7 + 14 is equal to 34 and 7 + 9 + 18 is also equal to 34. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இந்த சம்மை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ summation AI is equal to summation BJ. Therefore, it is a balanced transportation problem. ஸோ ஃபர்ஸ்ட் இதை லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்னா இந்த டேப்லா காலம் உள்ள இருக்க நம்பர்ஸில் இருக்கிறதுலே எது மினிமம் நம்பர்னு பார்க்கணும். ஸோ அப்படி மினிமம் நம்பர் என்னதுன்னா ஒன் வந்து 2 பிளேசஸில் இருக்குது, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. எதை வேணும்னாலும் கன்சிடர் பண்ணலாம். எதை கன்சிடர் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ நான் இந்த கன்சிடர் பண்ணுறேன். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை செக் பண்ணால் 8, 18, அதில் மினிமம் நம்பர் 8. ஸோ 1 மேலே 8 எழுதிட்டு அது கேன்சல் பண்ணிவிட்டு 0 எழுதணும். 18 - 8 will be 10. அண்ட் எதுக்கு 0 எழுதணுமோ அதோட ரோ ஆர் காலமில் இருக்க மற்ற நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் மினிமம் நம்பர். ஸோ தட் இஸ் அகெயின் 1. 7, 14. 7 தான் மினிமம். 14 - 7 பண்ணால் 7 வரும். எதுக்கு 0 இருக்கோ அதோட காலமில் இருக்க மற்ற நம்பர்ஸ் கேன்சல் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் மினிமம் நம்பர் 7, 4, 4, 7, 6, 2. 2 தான் மினிமம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை 7 and 10. ஸோ 7 தான் மினிமம். 10 - 7 பண்ணால் 3. ஸோ இது கேன்சல் ஆயிடும். இப்போ மினிமம் நம்பர் 4. ஸோ 5, 3. 3 தான் மினிமம். 5 - 3, 2. அண்ட் எதுக்கு 0 இருக்கோ மற்ற இதை கேன்சல் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் மீதி நம்பர் 7 and 4. 4 தான் மினிமம். 7, 9. ஸோ 7 பார் 0. 9 - 7, 2. நெக்ஸ்ட் நம்பர் 7 தான் இருக்குது. டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே 2. ஸோ எப்போதுமே ஃபைனல் அலோகேஷனில் டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே சேமாக வரும். ஸோ நம்பர் ஆஃப் அலோகேஷன் எவ்வளோனா 1, 2, 3, 4, 5, 6 allocations இருக்குது. And the number of independent allocations is equal to 4 rows plus 3 columns minus 1. So 7 - 1, 6. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. Number of allocations is equal to the number of independent allocations. So this ensures that the solution is a non-degenerate basic feasible solution. So இப்போ initial transportation cost first கண்டுபிடிக்கலாம். ஸோ இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்றது 2 × 7, 3 × 4, 8 × 1, 7 × 4, 7 × 1, 7 × 2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் தான் இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ 2 × 7 + 3 × 4 + 8 × 1, 7 × 4, 7 × 1 and 7 × 2. So 2 7s are 14, 3 4s are 12, 8, 7 4s are 28 plus 7 plus 14. So this is equal to 14 plus 12 plus 8 plus 28 plus 7 plus 14 is equal to rupees 83. So இந்த சம்மை கொஸ்டினில் வந்து எந்த மெத்தட்மே மென்ஷன் பண்ணல, நார்த் வெஸ்ட், லீஸ்ட் காஸ்ட் ஆர் வேம் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா எப்போதுமே இந்த மாதிரி ஆப்டிமாலிட்டி கண்டுபிடிக்கிற சம்ஸை வேமில் தான் சால்வ் பண்ணணும். பட் இன்கேஸ் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னு மென்ஷன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் அந்த சம்மை ஃபஸ்ட் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்டிமாலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆப்டிமாலிட்டிக்கு சால்வ் பண்ணலாம். நவ் we determine a set of values ui and vj for each occupied cell I, j by using the relation Cij is equal to ui plus vj. இப்போது எந்த ரோவில் மேக்ஸிமம் அலோகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரோலையும் மேக்ஸிமம் அலோகேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபோர்த் ரோலையும் மேக்ஸிமம் அலோகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோவை கன்சிடர் பண்ணுறேன். As the first row contains maximum number of allocations, we choose u1 is equal to 0. இப்போ Cij வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நார்த் வெஸ்ட் மெத்தட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். Cij அப்படின்றது அலோகேட் ஆகிருக்கிற நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அலோகேட் ஆகிருக்குது C12 which is equal to u1 plus v2.
ஸோ C12ல இருக்கிற நம்பர் வந்து 7 which is equal to 0 plus V2. So therefore V2 is equal to 7. Next allocate இருக்கிற நம்பர் C13. So that is U1 plus V3. So it is 4 equal to 0 plus V3. V3 அப்படின்றது 4. Next one C23. Second row, third column. So U2 plus V3. 1 is equal to U2 ஓட வேல்யூ தெரியாது, V3 ஓட வேல்யூ 4. ஸோ அப்போ U2 அப்படின்றது ப்ளஸ் 4 இந்த சைடு எழுதுனா -4 ஆகிடும். 1 minus 4 will be -3. நெக்ஸ்ட் allocate ஆகிருக்கிற நம்பர் C32. ஸோ தட் இஸ் U3 plus V2. 4 is equal to U3 ஓட வேல்யூ தெரியாது, V2 7. அப்படி பார்த்தா U3 is equal to 4 minus 7 which will be -3. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 டேர்ம்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். C41 which is equal to U4 plus V1. So 1 is equal to -2 plus V1. So V1 is equal to 3. -2 இந்த சைடு எழுதுனா +2 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து C43 which is equal to U4 plus V3. 2 is equal to U4 plus 4. U4 is equal to +4 இந்த சைடு எழுதுனா -4 ஆகிடும். So 2 minus 4 will be -2. இப்போ வந்து U and V values கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த டேப்லா காலம் அப்படியே எழுதிட்டு U and V values இங்கே எழுதணும். ஸோ U1 is equal to 0, U2 is equal to -3, U3 is equal to -3, U4 is equal to -2. அதே மாதிரி V1 அப்படின்றது 3, V2 7, V3 equal to 4. ஸோ நெக்ஸ்ட்டு allocate ஆயிருக்கிற நம்பர்ஸை இங்கே எழுதணும். ஸோ ஆல்ரெடி allocate ஆன நம்பர்ஸ் தான் இங்கே திருப்பி எழுத போகிறேன். ஸோ தட் இஸ் 2, 3, 8, 7, 7 and 7. இப்போது allocate ஆகாமல் இருக்கிற மற்ற செல்ஸ்க்கு DIJ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ DIJ அப்படின்றது CIJ மைனஸ் UI ப்ளஸ் VJ. ஸோ allocate ஆகாமல் இருக்கிற செல்ஸ் என்னதுன்னா D11 which is equal to C11 minus U1 plus V1 which is equal to 2 minus U1 அப்படின்றது 0 plus 3. ஸோ 2 minus 3 பண்ணால் -1 வரும். நெக்ஸ்ட் allocate ஆகாமல் இருக்கிறது 21. ஸோ D21 is equal to C21 minus U2 plus V1 which is equal to 3 minus U2 வந்து -3, V1 வந்து 3. ஸோ 3 minus 0 which is equal to 3. நெக்ஸ்ட் allocate ஆகாமல் இருக்கிறது D22. ஸோ it is C22 minus U2 plus V2 which is equal to 3 minus -3 plus 7 which is equal to 3 minus 4. So that is -1. D31 C31 minus U3 plus V1 which is equal to 5 minus -3 plus 3 which is equal to 5 minus 0 which is again 5. Next D33 which is equal to C33 minus U3 plus V3 which is equal to 7 minus -3 plus 4. So 7 minus 1 which is 6. Last allocate ஆகாமல் இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் D42. So it will be C42 minus U4 plus V2. So it is 6 minus -2 plus 7. So 6 minus 5 which is equal to 1. ஸோ டிஐஜியோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸாக வரக்கூடாது. பட் ஆனால் இங்கே வந்து 2 நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது, -1 -1. இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எந்த டேர்மில் இருந்து வேணும்னாலும் லூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஐஜியோட ஆன்சர்ஸே இந்த டேப்லா காலமில் ஃபில் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் -1, 3, -1, 5,
6 1. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரை இங்கே மேலே எழுதணும். ஸோ 2 மைனஸ் ஆஃப் -1 அப்படி பார்த்தா இட் இஸ் 2 + 1. ஸோ 3 3 - 3 0, 3 - 1 4, 5 - 5 0, 7 - 6 1, 6 - 1 5. இப்போ வந்து லூப் ஃபார்ம் பண்ணும். லூப் வந்து நெகட்டிவ் நம்பர் டிஐஜேல எது நெகட்டிவாக இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். நான் வந்து இந்த -1 கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ D11லேருந்து லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் அப்படின்றது இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் அலோகேட் ஆகிருக்க நம்பர் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இது அலோகேட் ஆகிருக்கு, பட் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அண்ட் தென் இங்கே அப்புறம் திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து +θ -θ +θ -θ அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக எழுதணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அலோகேட் ஆகிருக்க நம்பர் இது, இதுவும் அலோகேட் ஆகிருக்கு, இதுவும் அலோகேட் ஆகிருக்கு. லூப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் எண்ட் ஆகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு since Dij is lesser than 0, we move on to the next allocation, that is the second iteration. ஸோ இந்த ஐட்ரேஷனில் என்ன பண்ணணும்னா லூப் ஃபார்ம் பண்ண பிளேசஸில் அலோகேட் ஆகிருக்கிற நம்பரில் எதோட வேல்யூ மினிமம் நம்பர்னு பார்க்கணும். ஸோ இங்கே 3 இருக்குது, 7 7. அப்போ 3 தான் மினிமம். 3யை வந்து எங்கெல்லாம் +θன்னு இருக்கோ அங்கெல்லாம் ஆட் பண்ணும், -θன்னு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சப்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே 3 ஆட் பண்ணும், 3 - 3 0 ஆகிடும். ஸோ அது எதுவுமே எழுத வேணாம். இங்கே வந்து 7 + 3 பண்ணால் 10. இங்கே லாஸ்ட் டேர்மில் 7 - 3 பண்ணால் 4. அண்ட் மற்ற அலோகேஷன்ஸ் அப்படியே எழுதணும். 2, இங்கே 8 இருக்குது, இந்த டேர்மில் 7. ஸோ இப்போ எவ்வளோ அலோகேஷன்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 allocations இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் allocations is equal to the number of independent allocations, that is m + n - 1. அதனால் இப்போ திருப்பி Cij Dij values கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணும். ஸோ now we determine a set of values ui and vj for each occupied cell by using the relation Cij is equal to ui plus vj, and as the first row contains 2 allocations, we choose u1 is equal to 0. In case u1ன்னு சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக u4ன்னு சூஸ் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ இப்போ Cij கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் C11 is equal to u1 plus v1, where 2 is equal to 0 plus v1. So v1 அப்படின்றது 2. C12 which is equal to u1 plus v2. So it is 7 which is equal to 0 plus v2, where v2 equal to 7. C23 which is equal to u2 plus v3. So it will be 1 is equal to u2 ஓட வேல்யூ தெரியாது, v3 ஓட வேல்யூவும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். C32, ஸோ தட் வில் பி u3 plus v2, where it is 4 is equal to u3 ஓட வேல்யூ தெரியாது, பட் v2 ஓட வேல்யூ தெரியும். ஸோ u3 is equal to -3. இப்போ இந்த வேல்யூ தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது போகலாம். ஸோ C41 which is equal to u4 plus v1. ஸோ that is equal to 1 is equal to u4 plus 2. ஸோ u4 அப்படின்றது 1 minus 2 which will be -1. Last one C43 u4 plus v3. 2 is equal to u4 ஓட வேல்யூ தெரியும், v3 தான் தெரியாது. அப்போ v3 is equal to 3. இப்போ v3 ஓட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். u2 plus 3, where u2 is equal to -2. So these are the values of u and v. இதை வந்து டேப்லா காலமில் எழுதணும். ஸோ டேப்லா காலமில் u1 equal to 0, u2 equal to -2,
u3 is minus 3, u4 is minus 1, v1 equal to 2, v2 equal to 7, v3 equal to 3. அண்ட் அலோகேஷன்ஸ் வந்து புது அலோகேஷன்ஸ் செகண்ட் ஐட்ரேஷனில் எழுதுனது தான் இங்கே எழுதணும். ஸோ இட் வாஸ் 3 2 8 7 4 10. இப்போ வந்து அலோகேட் ஆகாமல் இருக்கிற மற்ற டேர்ம்ஸ்க்கு டிஐஜே வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஐஜே எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா Cij minus ui plus vj. So first d13 which is equal to c13 minus u1 plus v3. இப்போ இன்கேஸ் இந்த டிஐஜேயோட ஆன்சரில் நெகட்டிவ் டேர்ம் வந்துச்சுன்னா திருப்பி நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இதை சால்வ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 d21 is equal to c21 minus u2 plus v1 which is equal to 3 minus 2 plus 2 which is equal to 3 minus 0, so that is 3. d22 equal to c22 minus u2 plus v2 which is equal to 3 minus 2 plus 7, so it is 3 minus 5 which is again minus 2. ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் டேர்ம் ஆன்சராக வந்துடுச்சு. ஸோ இதிலிருந்தே கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் லூப் ஃபார்ம் பண்ணோம், அப்புறம் திருப்பி தேர்ட் ஐட்ரேஷனுக்கும் சால்வ் பண்ணோம். பட் ஸ்டில் மற்ற டிஐஜே வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். d31 ஈக்குவல் டு c31 மைனஸ் u3 ப்ளஸ் v1. இப்போ எதனால் ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் டேர்ம் வந்ததுக்கு அப்புறமாவும் மற்ற டிஐஜே வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோன்னா, இன்கேஸ் மற்ற டிஐஜேயில் வர்றது இதை விட அதிகமான நம்பராக இருந்துச்சுன்னா அதுலேருந்து தான் லூப் ஸ்டார்ட் பண்ணும். லூப் எப்போதுமே வந்து மோஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால தான் எல்லா வேல்யூஸ்க்குமே சால்வ் பண்ணி டிஐஜே கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் இதுதான் லாஸ்ட் டேர்ம் d42 which is equal to c42 minus u4 plus v2. So that will be 6 minus 1 plus 7. So it is 6 minus 6 which is equal to 0. இப்போ dij ஓட ஆன்சர்ஸை இந்த டேப்லா காலமில் எழுதலாம். So first one it was 1 3 minus 2 6 7 and 0. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரை மேலே எழுதணும். 4 minus 1 3 3 minus 3 0 3 plus 2 பண்ணால் 5 5 minus 6 minus 1 7 minus 7 0 6 minus 0 6. இப்போ லூப் வந்து எந்த வேல்யூவில் நெகட்டிவ் நம்பர் வந்துச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நெகட்டிவ் டேர்ம் வந்து ஆன்சர் வாஸ் ஃபார் d22 செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் அலோகேட் ஆகிருக்கிற நம்பருக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் அலோகேட் ஆகிருக்கிற நம்பர் இங்கே பக்கத்துலேயே இருக்குது 8. அங்கேருந்து அலோகேட் ஆகிருக்கிறது 10. ஃப்ரம் 10 4 அலோகேட் ஆகிருக்கா. ஸோ இங்கேருந்து 3 இது அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வில் பி இது அலோகேட் ஆகிருக்கு. இங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்க்கே வந்து இந்த லூப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்போதுமே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் தான் ப்ளஸ் டீட்டா, அதுக்கப்புறம் மைனஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா மைனஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா மைனஸ் டீட்டா. அண்ட் லூப் ஃபார்ம் பண்ண பிளேசஸில் எங்கே நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னு செக் பண்ணும். சாரி, எங்கே மினிமம் நம்பர் இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ 3 2 8 10 4 3 2 8 10 4 இதில் மினிமம் நம்பர் அப்படின்றது 2. ஸோ எங்கெல்லாம் ப்ளஸ் டீட்டான்னு இருக்கோ அங்கெல்லாம் 2 ஆட் பண்ணணும், எங்கெல்லாம் மைனஸ் டீட்டான்னு இருக்கோ அங்கெல்லாம் 2 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ லூப் வந்து எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், எந்த ஷேப்பில் வேணுனாலும் இருக்கலாம், டயக்னலாக மட்டும்தான் லைன்ஸ் வரையக்கூடாது. அண்ட் ஒன் மோர் ரூல், ஸ்டார்ட் பண்ண பிளேஸில் தான் லூப் வந்து கம்ப்ளீட் ஆகணும். எப்போதுமே அலோகேட் ஆகிருக்கிற நம்பர்ஸ்க்கு தான் அதை ஜாயின் பண்ணும். பட் அதை எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ சின்ஸ் dij is lesser than 0, we move on to the next allocation.
நெக்ஸ்ட் அலோகேஷனில் 3 + தீட்டா இருக்குது. அப்போ 3 + 2 பண்ணால் இங்கே 5 வரும். இங்கே வந்து 2 - 2 0. ஸோ அது எதுவுமே எழுத வேணாம். இங்கே அலோகேஷன்ஸே இல்லை. நெக்ஸ்ட் டேர்ம் எதுவுமே இல்லை. இங்கேயும் அலோகேஷன்ஸ், இங்கே ஒரு அலோகேஷன் இருக்குது +θ. அப்போ இங்கே 2 ஆட் பண்ணும். இங்கே ஆல்ரெடி இருக்கிற அலோகேஷன் -θ இருக்குது. ஸோ அப்போ 8 - 2 பண்ணால் 6. இங்கே அலோகேஷன் இல்லை. இங்கே வந்து 7. இங்கே எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். இங்கே அலோகேஷன் இல்லை. இங்கே வந்து 4 இருக்குது -θ. ஸோ 4 - 2 2. இங்கே அலோகேஷன் இல்லை. இங்கே வந்து 10 + θ. ஸோ 10 + 2 will be 12. இப்போ அலோகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா total number of allocations 1 2 3 4 5 6. 6 allocations இருக்கு. And the number of independent allocations is equal to m plus n minus 1. So that is also 6. 4 rows 3 columns. So 4 plus 3 minus 1 பண்ணாலும் 6 வரும். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த சம்மை இன்னும் சால்வ் பண்ண முடியும். அதனால இப்போ தேர்ட் ஐட்ரேஷனை கண்டினியூ பண்ணுறேன். Now we determine a set of values ui and vj for each occupied cell I, j by using the relation Cij is equal to ui plus vj. And as row 2 contains 2 allocations, we choose u2 is equal to 0. u2 choose பண்ணாலும் பரவாயில்ல, u4 பண்ணாலும் பரவாயில்ல. அதே மாதிரி காலம் வைஸாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் v1லேயும் 2 allocation, v2லேயும் 2 allocation, v3லேயும் 2 allocations இருக்குது. எது ஜீரோவாக கன்சிடர் பண்ணாலும் இங்கே அதை ஆட் பண்ணி பார்க்குறப்போ இந்த செல்குள்ளே இருக்க ஆன்சர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா எது வேணும்னாலும் ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் allocate ஆகிருக்கிறது C11. So C11 is equal to U1 plus V1. So that will be 2 is equal to U1 plus 0, where U1 is equal to 2. Next allocate ஆகிருக்கிற number C22. So that is U2 plus V2. So 3 is equal to U2 ஓட வேல்யூ தெரியாது, V2 தெரியாது. U2 ஓட வேல்யூ தான் 0ன்னு அசியூம் பண்ணும். Plus V2. So that will be V2 is equal to 3. Next is C23. So that is U2 plus V3. So that would be 1 equal to 0 plus V3. V3 equal to 1. C32. So that is U3 plus V2. 4 is equal to U3 plus 3. U3 equal to 1. C41 equal to U4 plus V1. 1 is equal to 1 plus V1. அப்படி பார்த்தா V1 is equal to 0. 1 minus 1 0 ஆயிடும். C43 which is equal to U4 plus V3. 2 is equal to U4 plus 1. So U4 is equal to 1. இப்போ next U and V ஓட வேல்யூஸை அந்த டேப்லா காலமில் எழுதணும். So U1 equal to 2, U2 equal to 0, U3 equal to 1, U4 equal to 1, V1 equal to 0, V2 equal to 3 and V3 equal to 1. இப்போ allocate ஆயிருக்கிற நம்பர்ஸ் இங்கே எழுதணும். So that will be 5, 2, 6, 7, 2 and 12. So இது add 12. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் இந்த செல்குள்ளே இருக்க ஆன்சர் வரணும். 2 + 0 2 வருது. 0 + 3 பண்ணால் 3 வருது. 0 + 1 பண்ணால் 1. 1 + 3 4. 1 + 0 1. 1 + 1 2. ஸோ அதனால் U and V வேல்யூஸ் கரெக்ட். எப்படி சால்வ் பண்ணாலும் இதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு DIJ சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதுகிறேன். So Dij ஓட ஃபார்முலா Dij is equal to Cij minus Ui plus Vj. ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால நான் இதை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறேன். D12 is equal to C12 minus U1 plus V2. D13. So it will be C13 minus U1 plus V3. 4 minus 2 plus 1. Next one D21. So it is C21 minus U2 plus V1 which is equal to 3 minus 0 plus 0. So that is 3. D
31, which is equal to C31 minus U3 plus V1. So that will be 5 minus 1 plus 0, 5 minus 1, 4. D33. So that is C33 minus U3 plus V3. ஸோ இப்போ சால்வ் பண்ணுறப்ப கூட ஆன்சர் வந்து நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா மறுபடியும் திருப்பி சால்வ் பண்ணும். பட் இது வரைக்கும் நெகட்டிவாக வரல. சாரி, 4-2. This is D42. So C42 minus U4 plus V2, which is equal to 6 minus 1 plus 3, which is equal to 6 minus 4, that is 2. இப்போ டிஐஜேல எல்லா ஆன்சருமே பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இது பாசிட்டிவாக வந்துடுச்சு. அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் 2, அப்புறம் 1, 3, 4, 5, 2. ஸோ 3, 4, 5 and 2. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரை மேலே எழுதணும். 7 minus 2, 5, 4 minus 1, 3, 3 minus 3, 0, 5 minus 4, 1, 6 minus 4, 6 minus 2, 4, 7 minus 5, 2. இப்போ இது எல்லாமே பாசிட்டிவாக வந்துட்டதுனால since all dij is greater than 0, the solution under the test is optimal and unique. Therefore, the optimum allocated schedule is given by x11. Allocate ஆயிருக்கிற numbers. x11க்கு it was 5, x22 which is 2, x23 6, x32 7, x41 2, x43 12, and the optimum minimum is equal to 5 into 2 plus 2 into 3 plus 6 into 1, 7 into 4, 2 into 1 and 12 into 2. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். ஸோ 10 plus 6 plus 6 plus 28, 2 and 24. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் the final answer is ₹76. ஸோ ஒரு சம்மை ஃபர்ஸ்ட் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்டிமாலிட்டி கண்டுபிடிக்கணுன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். டிஐஜே எப்படி சால்வ் பண்ணாலுமே நெகட்டிவாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு கண்டினியூ பண்ணணும். இது எந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும், டிஐஜே நெகட்டிவாக வந்துச்சுன்னா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.